Hudson Curd. வணக்கம். சிவகாமியின் சபதம் இதுவரை கேட்காதவர்கள் ஒருவேளை இப்போதுலேருந்து கேட்க ஆரம்பிச்சா அவங்களுக்காக ஒரு குட்டி ரீகேப் மாத்திரம். பல்லவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் காஞ்சிபுரம் மகத்தான நகரமாக இருந்தது. மத்திய இந்தியாவை ஆண்டு வந்த சாளுக்கிய மன்னனான புலிகேசி படையெடுத்து வரான். மிக பெரும் படை அவனுடையது. லட்சக்கணக்கான வீரர்களும் 15,000க்கு மேலே இருக்கிற யானைகளும் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற பல்லவ நாட்டை சேர்ந்த பல்லவர்களினுடைய மன்னரான மகேந்திரவர்ம பல்லவர், அவருடைய மகனான மாமல்லர், இவங்க 2 பேரும் ரொம்ப 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 புத்திசாலிகள், சிறந்த ஆட்சியாளர்கள். மன்னர் மகேந்திரவர்ம பல்லவர் விசித்திர சித்தர்னு பட்டம் வாங்கினவர், ஜகஜால விற்பன்னர். அவருக்கு தெரியாத விஷயமே இந்த உலகத்தில் கிடையாது. சிற்பக்கலைகள், நடனக்கலைகள் எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப ஆர்வம் கொண்டவர். இதில் ரொம்ப ஆர்வமாக இருந்த காரணத்தினால அவர் தன் பலமான ஒரு படையை அவர் உருவாக்கி கொள்ளவில்லை. இப்போ இவங்க படை எடுத்துகிட்டு வந்துட்டா தாக்கு பிடிக்க முடியாதுன்ற நிலைமையில் மகேந்திரவர்ம பல்லவர் அந்த படையெடுப்பை தாமதப்படுத்த விரும்பினார். தாமதப்படுத்துவதற்காக என்ன செய்தார் என்றால், இங்கிருந்து புலிகேசி மன்னனுக்கு ஓலைகளை அனுப்பித்து கொண்டிருந்தார் நாகநந்தி பிட்சு என்கின்ற ஒரு பௌத்த துறவி. அவர் புலிகேசி மன்னனுக்கு ரொம்ப 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 நெருங்கியவர். இங்கே இருந்து அந்த படையெடுப்புக்கான எல்லா ஏற்பாடையும் அவர் தான் செஞ்சுட்டு இருந்தார். நாகநந்தி பிட்சு கொடுத்த ஒரு ஓலையை மாற்றி விட்டார் மகேந்திரவர்ம பல்லவர். அந்த ஓலையில் ஒரிஜினலாக இருந்தது, உடனே புறப்பட்டு வா, சண்டைக்கு இதுதான் சரியான தருணம்ன்றது. மகேந்திரவர்ம பல்லவர் 6 மாதம் கழிச்சு வான்னு சொல்லி அந்த ஓலையை மாற்றி விட்டார். அந்த ஓலை புலிகேசி மன்னனிடம் கொடுக்கப்பட்டது. பரஞ்சோதி அப்படின்ற ஒரு வாலிப வீரன் கையில் அந்த ஓலை போகிறது. கூடவே மகேந்திரவர்ம பல்லவரும் வஜ்ரபாகுன்ற பேரில் ஒரு ரகசிய ஒற்றன் போல அவரும் கூடவே போய் புலிகேசி மன்னனை சந்தித்து பேசிட்டு வர்றார். இவர் தான் மகேந்திரவர்ம பல்லவர்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. வெற்றிகரமாக படையெடுப்பை இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் தாமதப்படுத்தினதுனாங்க இல்லையா. அதனால அதுக்குள்ள காஞ்சிபுரத்தினுடைய கோட்டையை பலப்படுத்தி உள்ள நிறைய உணவுப் பொருள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டாங்க. அதனால கடைசியாக அந்த படையெடுப்பு வந்த போது, அந்த முற்றுகை நடந்த போது கிட்டத்தட்ட 7-8 மாதம் உள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் முற்றுகையிட்ட வெளியில் இருந்த புலிகேசியினுடைய படைகள் தான் சாப்பாடு கிடைக்காம திணறி போனாங்க. இதுக்கு நடுவில் இவ்வளவு நடந்துட்டு இருக்கிற கதையின் ஓட்டத்தோடு மிக 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 அபாரமான நடன கலைஞரான சிவகாமி, ஆயன சிற்பியினுடைய மகள். ஆயன சிற்பி தான் மாமல்லபுரத்தில் இருக்கிற சிற்பங்களை நேரடியாக தன்னுடைய கண்காணிப்பில் உருவாக்கி கொண்டிருக்கிறவர். சிவகாமியும் மாமல்லரும் சின்ன வயதிலிருந்தே நண்பர்களாயிருந்து அவர்களுக்குள் ரொம்ப 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 அழகான ஆழமான ஒருவரிலிருந்து இன்னொருவரை பிரிக்கவே முடியாத ஒரு மாபெரும் காதல் உருவாகி இருந்தது. இந்த காதல் இருப்பது மகேந்திரவர்ம பல்லவருக்கு தெரியாமல் இருக்குமா? இது அரசாளுகின்ற பொறுப்பை ஏற்க போகிற ஒரு சக்கரவர்த்திக்கும் ஒரு ஏழை சிற்பியினுடைய மகளுக்குமான காதல் என்பது எப்படி சரி வருன்ற காரணத்தினால அந்த காதலை எப்படியாவது விலக்கி வைத்து விட வேண்டும் என்று மகேந்திரவர்ம பல்லவர் நிறைய முயற்சிகள் எடுக்கிறாரு. எல்லா முயற்சியும் தோல்வியில் தான் முடியுது. இப்போ எந்த இடத்துல கதை நின்று கொண்டிருக்கிறது என்றால், கிட்டத்தட்ட 7-8 மாதம் முற்றுகையை நடத்தி விட்டு புலிகேசி இவ்வளவு நாளும் நாகநந்தி எங்க போனார்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காரு. கடைசியில் தான் தகவல் வருகிறது, நாகநந்தி கடைசி நிமிடத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டு காஞ்சிபுரத்தினுடைய சிறைச்சாலையில் இருக்கிறார்னு புலிகேசிக்கு தெரிய வருகிறது. இந்த தகவல் தெரிய வந்த பிறகு நாகநந்தியை மீட்பதற்காகவும், இதுக்கு மேலும் முற்றுகையை தொடர முடியாது என்ற நிலைமை வந்துவிட்ட காரணத்தினாலையும் புலிகேசி வெள்ளை கொடிகளை அசைத்து கொண்டு சமாதானத்தை நாடி காஞ்சிபுர கோட்டையை நோக்கி போகின்றார். இந்த சமாதான தூது வந்ததை மகேந்திர பல்லவர் தெரிந்து கொண்ட உடனே அவருடைய மகனான மாமல்லருக்கு அதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. பகைவனோடு எந்த சமாதானமும் கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் மற்ற உயிர்கள், நிறைய உயிர்கள் போகக்கூடாது சண்டையிலன்னு நினைத்த மகேந்திரவர்ம பல்லவர் அந்த சமாதான தூதை ஒத்துக்கொள்ள நினைத்து தன்னுடைய பகைவனான புலிகேசியை வரவேற்க தயாராகிறார். இங்கே தான் கதை நின்று இருக்கு. இதற்கு பிறகு அடுத்த பகுதி. வணக்கம். சிவகாமியின் சபதம் 2வது பார்ட்டில் 2வது பகுதி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். முதல் பாட்டு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல முடிஞ்சிருக்கு. புலிகேசி சமாதானம் தேடி
வெள்ளை கொடியோடு வந்திருக்கிறான் அப்படின்ற செய்தியோடு தான் அந்த பாட்டை முடித்தோம். இப்போ என்ன ஆகுதுன்னு ஏகப்பட்ட பேர் டென்ஷனில் இருக்கிறாங்க. இதோ 2வது பகுதி. மகேந்திரவர்ம பல்லவர் முக்கியமாக தன்னுடைய அமைச்சர்களோட எல்லாரோடையும் ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. என்ன ஆலோசனைனா, அவங்க நினைச்ச அளவு அந்த முற்றுகையின் போது இருக்க வேண்டிய உணவுப் பொருட்கள் இல்லை. அந்த தானிய பண்டாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சரை மகேந்திரவர்ம பல்லவர் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு. நீங்க என்ன சொன்னீங்க, எனக்கு 2 வருஷத்துக்கு உள்ள உணவுப் பொருள் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. 8 மாசம்தான் ஆகுது, இப்பவே உணவுப் பொருள் குறைஞ்சு போச்சு, இன்னும் 3 மாசத்துக்கு தான் உணவு இருக்குன்னு நீங்க சொல்றீங்களே, நான் என்ன செய்வேன் இந்த முற்றுகை தொடர்ந்தால் அப்படின்னு மகேந்திரவர்ம பல்லவர் ரொம்ப கோபமாக பேசிட்டு இருந்தார். அந்த அமைச்சர் எழுந்து, என்னுடைய கணக்கில் சில சின்ன சின்ன மாற்றங்கள் வந்துருச்சு. என்ன மாற்றம் வந்தது அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்குறாரு. முதல் மாற்றம், எல்லா சிற்பிகள் காஞ்சிபுரத்தில் மாத்திரம் இல்லை, பல்லவ நாடு முழுக்க இருக்கிற எல்லா சிற்பிகளையும் நீங்கள் கோட்டைக்குள்ளே வாங்கன்னு திடீர்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா நீங்கள் பயப்பட்டீங்க. புலிகேசி ராட்சச குணம் கொண்டவன். மகேந்திரவர்ம பல்லவருக்கு சிற்பிகளை ரொம்ப பிடிக்குன்ற ஒரே காரணத்துக்காகவே கோட்டைக்கு வெளியில் இருக்கிற எல்லா சிற்பிகளையும் அவன் கொன்னுடுவான்னு பயந்து எல்லாரையும் கோட்டைக்குள்ளே நீங்கள் வர சொல்லிட்டீங்களே. இந்த கணக்கிலேயே கிட்டத்தட்ட 5000-6000 பேர் அதிகமாயிட்டாங்க. 2வது, காஞ்சிபுரத்துக்குள்ளே இருந்து படித்து கொண்டிருந்த மாணவர்கள், வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாணவர்கள் எல்லாம் நீங்கள் வெளியில் போயிடுங்கன்னு சொல்லலான்னு நம்ம கணக்கு வச்சுருந்தோம். ஐயோ பாவம், மாணவர்களை திடீர்னு வெளியில் போக சொல்லிட்டா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் சொல்லி அவங்களையும் உள்ளே இருக்க சொல்லிட்டீங்க. அந்த கணக்கில் இன்னும் ஒரு 6000-7000 பேர் அதிகமாயிட்டாங்க. இவ்வளவுதானா, இல்லை இந்த கணக்கில் வேறு ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்குறாரு. அந்த மந்திரி சொல்கிறாரு, நானும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். மனிதர்களை தான் நான் கணக்கு போட்டு கணக்கில் எடுத்துக்கிட்டேனே தவிர கோட்டைக்குள்ளே இருக்கிற கோவில் மாடுகள், குதிரைகள், இந்த ஆடு மாடு இதெல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்கல. இப்போ இதுக்கு வழக்கமாக கொடுக்குற வைக்கோல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ எதுவுமே இல்லைன்றதுனால நாம் சாப்பிட்ற தானியங்களையே ஆடு மாடுகளுக்கும் குதிரைகளுக்கும் கொடுக்க வேண்டியதாக போச்சு. அதனால் என்னுடைய கணக்கில் சின்ன குறைபாடு வந்து விட்டது. மகேந்திரவர்ம பல்லவர் ஹா 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 அப்படின்னு ஒரு ஒரு வெற்றி களிப்போடு சேர்ந்து சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறாரு. இப்போ சிம்ம விஷ்ணு பல்லவருடைய வம்சத்திலே வந்த வீராதி வீர ராஜ மார்த்தாண்ட மகேந்திரவர்ம பல்லவர் புலிகேசியினுடைய காலில் விழுந்து சரணாகதி அடைந்தால் அதனுடைய பழியை தூக்கி கோவில் மாடுகள் மீதும் ஆடு மீதும் குதிரைகள் மீதும் நாம் போட்டு விடலாம். அதைத்தானே சொல்ல வருகிறீர்கள் மந்திரியாரே அப்படின்னு கேட்குறாரு. சக்கரவர்த்தி இப்படிலாம் பேசி அவங்களுக்கு பழக்கமே இல்லை. அதனால் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்க தலையை குறிஞ்சிக்கிட்டு பேசாமல் இருக்காங்க. சரி, இன்றிலிருந்து சமணர்களெல்லாம் செய்வது போல காஞ்சிக்கோட்டைக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கும் 2 வேளை தான் சாப்பிடணும்னு சொல்லிடுங்க. 3 வேளை சாப்பாடு இனிமேல் போட முடியாது, 2 வேளை சாப்பாடுன்னு எல்லாருக்கும் நீங்கள் குறைச்சிட்டிங்கனாக்க இன்னும் ஒரு 1.5 மாதம், மொத்தம் ஒரு 4.5 மாதம் மட்டுமாவது நமக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. நிச்சயமாக கிடைக்கும் மன்னா, ஆனால் 4.5 மாசத்துக்குள்ள புலிகேசி முற்றுகையை முடிச்சுப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு மகேந்திரவர்ம பல்லவர் சொல்கிறார். 4.5 மாசம்ன்றதெல்லாம் ஒரு கணக்குக்காக நான் சொல்றேன். என்னுடைய குறி சரியாக இருந்தால் இன்னும் 1 வாரத்துக்குள் புலிகேசி கோட்டையை தாக்க ஆரம்பித்து விடுவான். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா நம்மை விட உணவு பஞ்சம் அவனுக்கு தான் அதிகம். அவனுடைய படைகளில் இருக்கிற வீரர்களில் பல பேர் இறந்துட்டாங்க ஏற்கனவே, யானைகளும் இறந்து வருகின்றன. இனிமேல் அவனால் முற்றுகையை தொடர முடியாது. அது மாத்திரம் இல்லாமல் அவன் வாதாபிக்கே திரும்பி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டதாக நான் ஒரு கடிதம் அனுப்பிச்சு அதை அவனும் நம்பிட்டான்னு நினைக்கிறேன். அதனால் ஒன்று வாதாபிக்கு திரும்பி போயிடுவான், இல்லாட்ட வெறி கொண்டு காஞ்சிக்கோட்டையை தாக்க ஆரம்பித்து விடுவான். அதனால் நமக்கு 4.5 மாதம்லாம் இன்னும் தேவை இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஒரு செய்தியை மிக விரைவில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். புலிகேசி நம்மை தாக்க வருகிறான் அப்படின்ற செய்தி தான் அது. சொல்லும் போதே செய்தி வந்தது, இதோ நான் எதிர்பார்த்த செய்தி வந்து விட்டது அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்றாரு. வந்து சொன்னவர்கள் சொன்ன செய்தியை கேட்ட உடனே மகேந்திரஜாலம் செய்யக்கூடிய மகேந்திரவர்ம பல்லவருக்கே ஆச்சரியக்குறி முஞ்சில தோன்றியது. முகத்துல இருந்த அந்த ஆச்சரியக்குறியோடு, ஐயோ இதுவா செய்தி அப்படின்னு அதை உள்வாங்கிக் கொள்ளுகிறவர் போல கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டு பக்கத்தில் இருந்த மந்திரிகளை பார்த்து சொன்னார், இரவு இந்த சபை திரும்பவும் கூடட்டும், அப்போது என்னுடைய திட்டங்களை உங்களிடம் விளக்குகிறேன்னு சொல்லி சபையை கலைச்சிட்டு போயிட்டாரு. என்ன நடந்தது, திடீர்னு என்ன செய்தி வந்ததுன்னு தெரியாம எல்லா மந்திரிகளும் குழப்பத்தோடு கலைந்து சென்றார்கள். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கண்ணபிரானையும்
கமலியையும் சந்தித்து, இப்போ அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாமா? அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா இதுவரை நான் சந்தித்திராத ஒரு புது நபர் அந்த வீட்டிலே இருக்கிறார். கொழுக்கும் முழுக்குன்னு ஒரு 6 மாச குழந்தை. கமலிக்கும் கண்ணனுக்கும் பிறந்த அந்த குழந்தைக்கு சின்ன கண்ணன்னு பேரு. அதைத்தான் கமலி கையில வச்சுக்கிட்டு இருக்கா. தன் கையில இருந்த குழந்தையை, கண்ணபிரானுடைய அப்பா இருக்காருல அசோபாலர், இப்போ அவரை பார்த்தா இந்த 8 மாசத்துல பெரிய தவக்கோலம் பூண்ட ஞானி மாதிரி இருக்காரு. நீளமா தாடியை வளர்த்து ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டு பெரிய பெரிய வீபதி பட்டையை அடிச்சு ஏதோ ஞானி மாதிரி இருக்காரு. அவர் கையில இந்த குழந்தையை கொடுக்குறாரு. அவர் வாங்க மறுக்கிறாரு. கமலி, நீயே குழந்தையை வைத்துக்கொள், எனக்கு என்ன தெரியும், தாத்தாவிடம் தான் போவேன் என்று இந்த பேரன் பிடிவாதம் பிடிக்கிறான்னு வலுக்கட்டாயமா குழந்தையை தன்னுடைய மாமனார் கையில கமலி கொடுக்கிறார். இந்த பிள்ளையும் கமலியை போலவே ரொம்பவும் குறும்புத்தனத்திலே அதிகமாக நாளுக்கு நாள் என்னை படுத்து எடுக்கிறான்னு சொல்லி அவர் கோவப்படுறாரு. அப்புறம் அந்த குழந்தையை 2 பேரும் வாங்கலை, கண்ணனும் வாங்கலை, கமலியும் வாங்கலைன்ன உடனே குழந்தைய கீழே வச்சுட்டு பின்னாடி போயிட்டார். உங்கள் அப்பாவுக்கு இருக்கிற கொழுப்பை பார்த்தியா கண்ணா, பிள்ளைய கூட கையில் வச்சுக்காம கீழே வச்சுட்டு போகிறாரு. அதுவும் கமலி மாதிரியே இந்த குழந்தை குறும்புத்தனம் கொண்டதாக இருக்கிறதுன்னு என்ன வேற போரில் போக்கில் ஒரு இடி இடிச்சிட்டு போகிறாரு. இது என்ன அநியாயம் உங்கள் அப்பா சொல்லுவது அப்படின்னு கமலி சண்டை பிடிக்கிறான். உடனே கண்ணன் சொன்னான், ஆமாம் ஆமாம், இது ருத்ராட்ச பூனை, நான் எப்போவுமே சொல்லுவேன்ல, இது போட்டிருக்கிற ருத்ராட்ச மாலை, எங்கள் அப்பா தீட்டி இருக்கிற பட்டை, இதெல்லாம் நீ நம்பாத கமலி, அவருக்கு பெரிய ஞானம் கிடைத்து விட்டதுன்னு ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் எல்லாருக்கும் யோகி ஆகி விட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் பொய், உள்ளுக்குள்ளே ஏதோ சதி ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது, என்னன்னு தான் எனக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கண்ணன் சொன்னான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிற போது கீழே இருந்த குழந்தை அழ ஆரம்பிக்கிறது. உடனே கண்ணன் அதனுடைய கன்னத்தை பிடித்து கிள்ளுகிறான். குழந்தையோட கன்னத்தை கிள்றியே, உனக்கு அறிவு இருக்கான்னு கமலி கேட்கிறா. வேணா பதிலுக்கு அவன் என் கன்னத்தை கிள்ளட்டுமே அப்படின்னு கண்ணன் பதில் சொல்றான். குழந்தைக்கு முத்தம் கொடுக்க கமலி குனிகிறாள். நடுவில் தன்னுடைய கன்னத்தை கண்ணன் காட்டுகின்றான். கமலி அவனோடு சண்டை பிடிக்க 2 பேருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கிற போது மகேந்திரவர்ம பல்லவரே உள்ளே வந்து விட்டார். ஏது வாதாபி படையெடுப்பு சண்டையும் முடிஞ்சாலும் முடியும் போல இருக்கு. உங்க 2 பேருக்கு இருக்கிற சண்டையை என்னால முடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்ன உடனே 2 பேருக்கும் ரொம்ப வெட்கமாகி விட்டது. நான் இப்போது வந்தது கண்ணா அவனுடைய அப்பாவை பார்த்து அவரிடமிருந்து கொஞ்சமாவது ஞானத்தை தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு. சக்கரவர்த்தி இப்படி சொன்ன யாராவது நம்புவாங்களா? ஞானத்தை பெறுவதற்காக அவர் வந்திருக்கிறாரு. இப்பதானே கண்ணன் சொன்னா உள்ள வேற ஏதோ வேலை நடந்துட்டு இருக்குன்னு. அது உறுதியாகி விட்டதுன்னு கண்ணாலேயே கமலி கண்ணனுக்கு சைகை காட்டினாள். உங்களை மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு இந்த ஞானம், இந்த யோகம், இந்த விஷயங்கள்லாம் புரியாது. ஆனால் வயதாக ஆன்மீகத்தின் மீது எங்களுக்கு ஆர்வம் அதிகரித்து கொண்டே போகிறது. அதனால்தான் நானும் உங்கள் அப்பாவினுடைய வழியில் சேரலான்னு நினைக்கிறேன்னு சொல்லி அசுவபாலரை தேடிக்கொண்டு வீட்டின் பின்புறம் போனார் சக்கரவர்த்தி. அங்கே அசுவபாலர் பெரிய சிவலிங்கம் மாதிரி ஒன்றத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். நானும் பூஜையில் கலந்து கொள்கிறேன்னு சக்கரவர்த்தி பக்கத்தில் உட்கார்ந்தாரு. எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். கொஞ்ச நேரத்தில் உள்ளிருந்து அந்த சிவலிங்கமே நகர்ற மாதிரி யாரோ நகர்த்துறாங்க. அதுக்காக தானே 2 பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சிவலிங்கத்தை நகர்த்திய உடனே உள்ளே இருக்கிற பள்ளத்திலிருந்து 2 தலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக எழுந்து வருகின்றன. முதலிலே எழுந்த தலை சத்ருக்னனுடைய தலை, 2வதாக எழுந்த தலை சொல்லவே வேணாம், உங்களுக்கு இதுக்குள்ள தெரிஞ்சிருக்கும், குண்டோதரனுடைய தலை. 2 தலைகளும் வெளியே வந்தது. சத்ருக்னா, மிக விரைவில் எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டும், என்ன நடந்தது என்று சொல் அப்படின்னு சக்கரவர்த்தி கட்டளையிடுகிறார். நாம் நினைத்தபடியே குண்டோதரன் மிகச்சரியாக போய் அவர்களிடம் சிக்கி கொண்டான். குண்டோதரா, மீதி இருக்கிற விஷயத்தை நீயே சொல் அப்படின்னு சத்ருக்னன் சொன்ன உடனே குண்டோதரன் தான் போனது, மாட்டிக்கொண்டது, வாதாபி சக்கரவர்த்தியோடு பேசியது, அவரிடம் தான் சொன்ன செய்திகள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியில் நான் நம்பவே முடியாத ஒன்றை சொல்லி என்னை ஆச்சரிய கடலிலே ஆழ்த்தி விட்டார் புலிகேசி சக்கரவர்த்தி. இன்னும் 10 நாளில் நாகநந்தியை நேரில் சந்திக்கிறேன் காஞ்சிமா நகரத்துக்குள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதற்கு என்ன பொருள் என்று எனக்கு புரியவில்லை அப்படின்றார் குண்டோதரன். எனக்கு புரிந்து விட்டது. வெள்ளை கொடியோடு சளுக்கிய வீரர்கள் கோட்டைக்கு வெளியிலே நிற்கிறார்கள். சமாதானம் தேடி வந்து கொண்டிருக்கிறான் புலிகேசி என்று மகேந்திரவர்ம பல்லவர் சொன்ன உடனே ஒற்றற்படை தலைவனான சத்ருக்னன் கூட வெட்கி தலை குவிந்தான். ஐயோ, இப்படி ஒரு செயலை அவர் செய்வார்னு நான் கூட யோசிக்கலையே அப்படின்னு அவனுடைய முகமே கருத்து விட்டது. இப்போது இதற்கு மன்னர் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படின்னு சத்ருக்னன் மன்னரின் முகத்தை பார்த்தான். இன்றைக்கு இரவு மந்திராலோசனை கூட்டம் நடக்கிற போது என்னுடைய முடிவை சொல்லுகிறேன்
அப்படின்னு மகேந்திரவர்ம பல்லவர் சொல்லிவிட்டார். அந்த கூட்டமும் நடந்தது. அன்றைக்கு இரவு நடந்த கூட்டத்தில் அத்தனை முகங்களிலும் ஆவல் அப்படியே. ஏன்னா எல்லாருக்கும் அதுக்குள்ளே தெரிந்து விட்டது வெள்ளை கொடியோடு புலிகேசி தன்னுடைய வீரர்களை அனுப்பி இருக்கிற விஷயம். மகேந்திரவர்ம பல்லவர் இப்போ சொல்றாரு, எனக்கு ஓலை கொடுத்து அனுப்பியிருக்கிறான் புலிகேசி. அவன் சமாதானத்தை நாடுவதாக சொல்லுகின்றான். அதோடு இல்லாமல் எந்த ஆயுதமும் இன்றி வெறும் 50 வீரர்களோடு காஞ்சிமா நகரத்துக்கு உள்ளே வந்து என்னை நேரிலே சந்தித்து நட்பு பாராட்ட விரும்புவதாகவும் புலிகேசி சொல்லி இருக்கிறான். அப்படின்னு உடனே அமைச்சர்களுடைய தொண்டையிலிருந்து ஆஹா அப்படின்ற சத்தம் எழுகிறது. இதை யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு வாரத்தில் வந்து கோட்டையை தாக்க போறான்னு அவங்க காத்துக்கிட்டு இருந்த போது சமாதானத்தை நாடி வருவான்னு யார் எதிர்பார்த்தாங்க? நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. நான் சொல்லுகிற பதிலை நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்குறாரு. எல்லா அமைச்சர்களும் எல்லா சேனாதிபதிகளும் என்ன சொல்லியிருப்பாங்க? ஏற்றுக்கொள்கிறோம்னு தானே சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லார் முகத்தையும் பார்த்துக்கிட்டே வந்த மகேந்திரவர்ம பல்லவர் ரொம்ப 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 கவனத்தோடு தன்னுடைய மகனான மாமல்லனின் முகத்தை மட்டும் பார்க்காமல் அதற்கு பக்கத்தில் இருந்த அமைச்சரை பார்க்குறாரு. மகனுடைய முகத்தை பார்க்கல அவர். அது ஏன்னு உங்களுக்கு தெரியும் தானே. இதில் கொஞ்சம் கூட ஆர்வம் காட்டாத ஒரே நபர் அங்கே இருந்தவர் மாமல்லர் மாத்திரம்தான். பாக்கி அத்தனை பேரும் இது முடிஞ்சா போகிறோம், எந்த வகையில் முடிஞ்சாலும் மகேந்திரவர்ம பல்லவர் சொல்கிற யோசனை நல்ல யோசனை தான்ற முடிவுக்கு எல்லாரும் வந்தாங்க. எல்லார்ட்டையும் கேட்டுட்டேன், உங்கள் அபிப்பிராயமெல்லாம் எனக்கு தெரிந்து விட்டது. இப்போது இந்த சமாதான தூதை ஏற்றுக்கொள்ளுவதாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடலாமா? இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. மாற்று கருத்து இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கு டைமே கொடுக்காம தன்னுடைய கருத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ துள்ளி எழுந்த மாமல்லர் சொல்லுகிறார், இந்த சபையிலே இருக்கின்ற வயதானவர்கள், பெரியவர்கள், சாந்தியையும் சமாதானத்தையும் எப்போதும் நாடக்கூடிய ஞானிகள், யோகிகள், இவர்கள் எல்லாரும் பேசி முடித்து விட்டால் இப்போது நான் பேசலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த குரலிலேயே அவருக்கு இருந்த ஆத்திரத்தை எல்லாராலும் புரிந்து கொள்ள முடிந்தது. மகேந்திரவர்ம பல்லவர் சொல்றார், நீ பேசாமல் எப்படி மாமல்லா? இந்த சக்கரவர்த்தி சிம்மாசனத்தில் எனக்கு பிறகு அமரப்போகிறவன் நீ. உன்னுடைய அபிப்பிராயத்துக்கு எப்பவுமே நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். சொல்லு, உன்னுடைய கருத்து என்ன? அப்பா, இந்த பல்லவ வம்சத்தில் இது போல இதற்கு முன்பு எப்போதாவது நடந்திருக்கிறதா? நீங்க தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க. யாராவது இப்படி வந்து பகைவர்கள் நம்மை தாக்க வருகிற போது பின்வாங்கி 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 வந்து கோட்டைக்குள்ளே புகுந்து கொண்ட ஒரு பல்லவ மன்னர் உங்களுக்கு முன்னால் இருந்திருக்கிறார்கள். கோட்டைக்குள்ளே இருந்து 8 மாசம் அந்த கோட்டையிலேயே இருந்து பகைவனை அழிப்பதற்கான துடிப்போடு வீரர்கள் இருக்கிற போது உள்ளே இருந்த மன்னர் உங்களை தவிர யாராவது இருக்காங்களாப்பா? எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க. சரி, அதுதான் முடிந்தது. இப்போது முற்றுகையை முடித்து கொள்ள வேண்டும்னு அவனே வந்து கேட்கிற போது முற்றுகையை நீ முடிக்கிறாயோ இல்லையோ, ஒற்றுமைக்கு நாங்கள் தயாரா இல்லை, சமாதானத்துக்கு நாங்கள் தயாரா இல்லை, பகையை முடிக்கிற நேரம் இதுன்னு இந்த நேரத்தில் நம்ம வீரர்களோடு வெளியில போய் அவனை தாக்கி அழித்தால் தானே பகைவனை ஒரே அடியாக நான் முடிக்க முடியும். இது கூடவா உங்களுக்கு புரியவில்லை? இந்த நேரத்திலே கூட நம்முடைய வீரத்தை நாம் காட்டவில்லை என்றால் நாளைக்கு நம்மை பற்றி வரலாறு என்ன சொல்லும்? யாராவது நம்புவார்களா? 8 மாசம் முற்றுகையிட்ட ஒரு மன்னன் அவனே சமாதானத்தை நாடி வந்தான்னு யாராவது நம்புவாங்களா? வரலாறு நம்மை பற்றி எப்படி பேசும்? புலிகேசி 8 மாதம் முற்றுகையிட்டான். அதற்கு பிறகு மகேந்திரவர்ம பல்லவர் போய் அவன் காலில் விழுந்து பணிந்து கேட்டுக்கொண்டதனால் சமாதான உடன்படிக்கையிலே கையெழுத்து இட்டுவிட்டு அவன் திரும்பி போனான்னு தானப்பா நாளைக்கு நம்மை பற்றி வரலாறு பேசும் அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு. அவர் சொன்னது எவ்வளவு சத்தியவாக்கு தெரியுமா? வரலாறு அப்படித்தான் பதிந்திருக்கிறது. முற்றுகையிட்டதை பதிந்த வரலாறு. அதற்கு பிறகு மகேந்திரவர்ம பல்லவர் சமாதானத்தை நாடி போனதால உடனடியாக போர் நடக்கவில்லை என்றும் புலிகேசி தான் வெற்றியாளன் என்றும் தான் சரித்திரம் அதை பதிந்தது. மாமல்லர் அதை அன்றைக்கே சொன்னார். சரித்திரம் அப்படித்தான்ப்பா பேசும், அதற்கு வாய்ப்பு நாம கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொன்னார். இப்போ மகேந்திரவர்ம பல்லவரனுடைய முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. மாமல்லா, நீ பிறந்ததிலிருந்து அந்த புறத்தில் உங்க அம்மா, உங்கள் பாட்டி, உங்கள் பெரியம்மா, உங்கள் அத்தை, இந்த மாதிரி பெண்களோடையே நீ வளர்ந்ததுனால பெண்களுக்கு இயல்பாகவே இருக்கிற படபடப்பு உனக்கு இருக்கிறது. சுத்த வீரர்களுக்கு படபடப்பு இருக்கக்கூடாது என்பது கூட தெரியாத நீ நாளைக்கு எப்படி இங்கே மன்னனாக அமர முடியும் அப்படின்னு தன்னுடைய
மகனை பார்த்து கேட்கிறார். பதில் சொல்ல முடியாமல் அவமானத்தால் தலை கவிழ்ந்து நிற்கின்றார் மாமல்லர். நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? நான் இங்கே மன்னனாக பொறுப்பேற்ற போது என்ன சொல்லி பொறுப்பேற்றுக் கொண்டேன்? இங்கே இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் மன்னனானே. போரை எவ்வளவு காலம் தடுத்து நிறுத்த முடியுமோ நான் நிறுத்தினேன். போரை நிறுத்துவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்தனையும் நான் செய்வேன். ஏனென்றால் ஒரு உயிர் கூட போவதை நான் விரும்பவில்லை. அதனால் இந்த சமாதான தூதை நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்லிட்டார். மாமல்லர் இப்போது தடால்னு கீழேயே விழுந்து அப்பாவினுடைய கால்களை பிடித்துக் கொள்கிறார். அப்பா, நீங்கள் சமாதானத்துக்கு கூட ஒத்துக்கொள்ளுங்கள், ஆனால் பகைவனை காஞ்சி நகரத்துக்கு உள்ளே வர விடாதீர்கள். அவனுடைய கால் இங்கே படக்கூடாது. இதுவரை புலிகேசி எவ்வளவு நாடுகளை ஜெயிச்சிருக்கான். ஜெயிச்ச நாடுகளினுடைய தலைநகரங்கள் எல்லாவற்றையும் நெருப்பினால் அவன் கொளுத்தி இருக்கிறான். வைஜெயந்திப்பட்டினத்தை கொளுத்தி இருக்கான். எவ்வளவோ நகரங்கள். நீங்க உங்களுக்கு தெரியாதா அப்பா, இந்த காஞ்சி நகரத்துக்குள் அவனுடைய பாதம் மிதிக்க நீங்கள் விடலாமா? மகேந்திரவர்ம பல்லவர் சொன்னாரு, மாமல்லா ஏன் ஏன் ஒற்றுமையாக இருக்கக்கூடாதா? எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்கிறது. இந்த பெரிய பாரத நாட்டில் மேலே இருக்கிறார் ஹர்ஷவர்தனர், நடுவே இருக்கிறார் புலிகேசி, கீழே இருக்கிறேன் நான். நாங்கள் 3 மன்னர்களும் ஒருவரோடு ஒருவர் நட்போடு இருந்தால் இந்த நாட்டில் அதற்கு பிறகு போரே இருக்காது. போரில்லாத ஒரு நாட்டில் எவ்வளவு அமைதி இருக்கும், எவ்வளவு சுபிட்சம் இருக்கும், மக்கள் உயிரோடு எவ்வளவு சந்தோஷமாக வாழ்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பற்றி கனவு காணுவதற்கு எனக்கு உரிமை இல்லையா மாமல்லா? ஏன் நட்பு சாத்தியமில்லையா? ஒற்றுமை சாத்தியமில்லையா என்று தன்னுடைய தகப்பனார் கேட்கிற போது மாமல்லரால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. அப்பா, கடைசியாக ஒரே ஒரு சின்ன கோரிக்கையை நான் வைக்கலாமா அப்படின்னு கண்ணில் வழிகிற கண்ணீரோடு கேட்கிறார். சொல் மாமல்லா, என்ன வேண்டும் உனக்கு? நீங்கள் உங்கள் பகைவனை நண்பனாக ஏற்றுக்கொண்டு நகரத்துக்கு உள்ளே விடுங்கள். அந்த நேரத்தில் என்னை தயவு செய்து கோட்டைக்கு வெளியே அனுப்பிவிடுங்கள். நான் அப்போது இங்கே இருக்க விரும்பவில்லைன்னு மாமல்லர் சொல்கிறாரு. நானும் அப்படித்தான் நினைத்தேன். நாம் இங்கே உள்ள சிறைப்பட்டு இருக்கிற காலத்திலே அவன் போய் நம்முடைய பகைவனோடு சேர்ந்து கொண்டானே ஜெயந்திவர்ம பாண்டியன், அவனுக்கு புத்தி புகட்டுவதற்கு இதுதான் நேரம். நீ ஒரு படையில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு போய் பாண்டிய நாட்டோடு போரிட்டு அவர்களினுடைய அந்த போக்கை நிறுத்துவதற்கு இதைவிட நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. அதனால் நீ படையெடுத்து போ. மாமல்லன் இப்போது படையெடுப்பில் இருக்கிறான்னு சொல்லி புலிகேசி சக்கரவர்த்தியை நான் சமாளித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு மகேந்திரவர்ம பல்லவர் சொன்னார். அப்படியே ஒரு புயல் வெளியேறுவது போல மாமல்லர் வெளியே போனார். அன்றைக்கு இரவு சக்கரவர்த்தி தன்னுடைய அரசியோடு பேசி கொண்டிருந்த போது, உங்களுக்கும் மாமல்லனுக்கும் இன்றைக்கு அரசவை கூட்டத்திலேயே பெரிய பிரச்சனை வந்து விட்டதாக எல்லாரும் சொல்றாங்களே, இப்படியா அப்பாவும் பிள்ளையும் எல்லார் மத்தியிலையும் சண்டை போட்டுக் கொள்வது அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. சண்டையா? இன்றைக்கி தான் என் மகனை பற்றி எனக்கு அவ்வளவு பெருமையாக இருந்தது. இப்படி ஒரு மகன் பிறந்ததற்கு நானும் நீ எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? பழந்தமிழ் நாட்டினுடைய வீரம் அவனுடைய ரத்தத்திலே இருக்கிறது. நாளைக்கு இந்த சிம்மாசனத்திலே அவன் ஏறுகிற போது இந்த நாடு எப்படி இருக்கும் என்ற கவலையே இனிமேல் எனக்கு கிடையாது. ஆமாம், இப்படித்தான் என்று சொல்லுவீங்க, ஆனால் எல்லார் எதிலையும் அவனை திட்டிக்கிட்டே இருப்பீங்க. இதுதானே உங்களுக்கு வழக்கம் அப்படின்னு எல்லா அம்மாக்களையும் போல அந்த அரசியும் சொல்லுகின்றார். அதற்கு பிறகு மாமல்லர் தன்னுடைய அம்மாவிடம் விடை பெற்றுக்கொள்ள வருகிறார். அம்மா, புலிகேசி உள்ளே வருகிற போது நான் இங்கே இருக்கக்கூடாது, அதனால் நான் படையெடுப்புக்கு போகிறேன். அந்த அம்மாவினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. என்னம்மா நீங்களா அழுவது? மகன்கள் போருக்கு போகிற போது அம்மாக்கள் புன்னகை பூத்த முகத்தோடு அனுப்புவது தானே பழந்தமிழ் வீரம் அப்படின்னு சொல்லி மாமல்லர் கேட்கிறார். எனக்கு உன் வீரத்தை பற்றிலாம் ஒரு கவலை இல்லை, நீ தான் ஜெயிக்க போற, அதுக்காக நான் அழவில்லை. ஆனால் தசரதர் ராமனை வெளியே அனுப்பினார். உங்கள் அப்பா என்ன பண்ணுறார் தெரியுமா? ராமனை வெளியே அனுப்பிவிட்டு ராவணனை உள்ளே அழைக்கிறார். அதை நினைத்தால்தான் எனக்கு பயமாக இருக்கிறதுன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அம்மா, புலிகேசியை ராவணனோடு ஒப்பிட்டு விடாதீர்கள். ராவணன் என்னதான் இருந்தாலும் சுத்த வீரன். இறுதி வரை அவன் நின்று போரிட்டுத்தான் இறந்து போனான். இந்த புலிகேசி மாதிரி வெள்ளை கொடியை ஆட்டிவிட்டு உள்ளே வரவில்லை. அதனால் ராவணனோடு இவனை போய் ஒப்பிடாதீர்கள், நான் வருகிறேன் என்று சொல்லி மாமல்லர் கிளம்பி போகிறார். ரதத்திலே மாமல்லரும் பரஞ்சோதியும் கண்ணபிரானும் இருக்கின்றார்கள். மாமல்லரின் உள்ளத்துக்குள் 1000 சிந்தனைகள். மண்டபப்பட்டு கிராமத்தில் எங்கேயோ அவருடைய காதலி இருக்கிறாளே, அவள் அவரையே நினைத்து கொண்டிருப்பாள்னு கூடவா அவருக்கு தெரியாது? நான் சிவகாமியை எப்போது பார்ப்பேன்? இந்த போரிலே ஜெயித்து விட்டு வந்த பிறகாது அவளுடைய முகத்தை ஒருமுறை பார்க்க முடியுமா? போன முறை புள்ளலூர் சண்டைக்கு போன போது சண்டை முடிந்தவுடனே அவளை பார்த்து அவளோடு 3 நாள் செலவிடுகிற வாய்ப்பு கிடைத்தது. இந்த முறையும் அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்குமா என்று மாமல்லர்
மாமல்லரனுடைய நெஞ்சம் நினைத்து கொண்டிருந்தது. பரஞ்சோதியினுடைய நெஞ்சம் போருக்கு கிளம்புறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி மகேந்திர சக்கரவர்த்தி கூப்பிட்டு, இந்த முறை சண்டையிலே நீயும் மாமல்லனும் தான் ஜெயிப்பீர்கள். ஜெயந்திவர்ம பாண்டியனை ஜெயித்துவிட்டு திரும்பி வருகிற வழியில் மாமல்லன் சிவகாமியை பார்க்க போகாமல் நேராக அவனை அழைத்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லியிருக்கார். அந்த நினைவுதான் இருந்தது. இந்த 2 பேரையும் பார்ப்பதை தவிர்க்கும்படி சக்கரவர்த்தி எனக்கு உத்தரவு போட்டிருக்கிறார். ஆனால் மாமல்லரனுடைய இதயம் எனக்கு தெரியும் தானே. சக்கரவர்த்தி இன்னொரு விஷயமும் சொன்னார் பரஞ்சோதிட்டம். இந்த உத்தரவு மாமல்லனுக்குத்தான், உனக்கு கிடையாது. உனக்கு வேண்டுமென்றால் திருவெண்காட்டுக்கு போய் உன் மாமன் மகளை நீ பார்த்து விட்டு வரலாம்னு சக்கரவர்த்தி சொல்லியிருந்தார். பரஞ்சோதிக்கே ஆச்சரியமா இருந்தது. அப்படிலாம் அவளை பார்க்கணும்னு ஒரு துடிப்போ ஒரு பரபரப்போ எதுவும் அவருக்கு இல்லை. போருக்கு போவதற்கான துடிப்பு தான் இருக்கே தவிர காதலியை பார்ப்பதற்கு அவருக்கு ஒரு துடிப்பும் இல்லை. ஆனால் மாமல்லரை பார்த்தால் அந்த துடிப்பு முகத்திலேயே எழுதியிருந்தது. எப்படி மாமல்லரை சிவகாமியின் பார்வையில் படாமல் கூட்டி வருவதுன்னு பரஞ்சோதி யோசித்து கொண்டிருந்தார். கண்ணபிரானோ வேறு விதமான சிந்தனைகளில் மூழ்கி இருந்தான். கிளம்புகின்ற நேரத்தில் அந்த சின்ன பாப்பா கண்ணபிரானுடைய 2 காதையும் பிடிச்சிட்டு விடமாட்டேன்னு தகராறு பண்ணிச்சு. கஷ்டப்பட்டு அந்த கையை எடுத்து காதுகளை விலக்கி கொண்டு தேரிலே ஏறினான். இன்னும் கூட தன்னுடைய காதுகளில் அந்த குட்டி பாப்பாவினுடைய பிஞ்சு கைகள் தொட்டுக்கொண்டே இருக்கிற ஸ்பரிச உணர்வு அது இப்போது இல்லையே என்று கண்களில் துளிர்த்த கண்ணீரோடு கண்ணபிரான் இருந்தான். 3 ஆண்கள் 3 விதமான மனநிலைகளோடு போருக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். அடுத்த பகுதியில் சந்திப்போம், கதையை தொடர்வோம். நன்றி, வணக்கம். Hudson Card.